சிவகார்த்திகேயனோட தாய் கிழவி படத்துக்கு மேல பெரிய எதிர்பார்ப்பு. ஸோ இந்த படத்துக்கு மேல பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. சிவகார்த்திகேயன் இதிலே சொல்லிட்டாரு சார். படம் ரிலீஸுக்கு முன்னாடியே எனக்கு செம ப்ராஃபிட் அப்படின்ட்டு. எந்த நம்பிக்கையில அவர் அப்படி சொல்றாரு? ஆக்சுவலாக இந்த படம் வந்து நிறைய பேர் பார்த்துட்டாங்க. ம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான திரையரங்க உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த படத்தை போட்டு காமிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இப்போது நடைமுறை என்ன அப்படின்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்களுக்கே படத்தை போட்டு காமிக்க மாட்டாங்க. ஓகே. ஏன்னா நான் படம் தருவேன் அவ்வளோதான், நீங்கள் அதில் கதை என்னன்னு கூட நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது, ஒரு நம்பிக்கையில் வாங்கிட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு முழு படத்தையும் நீங்கள் பாருங்கன்னு போட்டு காட்டி ஒப்பீனியன் வாங்குறாங்கன்னா அது எப்பேற்பட்ட படமாக இருக்கும், எவ்வளோ பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அப்படி தான் இந்த படத்தை பற்றி இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய டாக் இருக்குது. பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்தை பற்றி பேசாமல் நகர்றதே கிடையாது. ஓகே. இப்போ நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு திரையரங்கத்தில் ஒர்க் பண்ணுற ஒருத்தட்ட பேசுவேன், மேனேஜர். அவர் படம் பார்க்க போயிருக்காரு. ஓகே. பார்த்துட்டு அப்படி சொல்கிறாரு, சார் அந்த டைரக்டர் வந்திருந்தார், நான் அவரே பார்த்துட்டு இருந்தேன், இவரால் இப்படி ஒரு படத்தை கொடுக்க முடிஞ்சதுன்னு, ட்ரெண்ட் செட்டர் படம் சார்ன்றார். ஓகே. இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமாக இருக்கு. வருஷத்தில் இல்லை, கடந்த 10 வருஷங்கள்ல இப்படி ஒரு படமே கிடையாதுன்றார் அவர். சூப்பர். அப்படி ஒரு பெஸ்ட்டு படம் சார், மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும்லாம் அவர் சொல்கிறாரு.